பொறுமையா இரு. வெண்ணிலாக்கு எதுவும் ஆயிருக்காது. இங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க. வா போய் தேடி. சரி வாங்க. என்ன மேடம், எங்களை பார்த்தா பிச்சைக்காரங்க மாதிரி தெரியுதா? இன்னும் எவ்வளவு நேரம் எங்களை வெயிட் பண்ண வைக்க போறீங்க? இங்க பாருங்க, உங்க கோவம் எனக்கு புரியுது. நிச்சயமா நான் உங்களை ஏமாத்த மாட்டேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க. கண்டிப்பா உங்களுக்கு கொடுத்த வாக்குப்படி இன்னைக்கு நிலம் கிடைச்சிரும். காலையில இருந்து இதுதான் சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனா இன்னும் எதுவும் நடக்கல. நாங்களா உங்ககிட்ட நிலம் கேட்டோம், நீங்களா தரேன்னு வாக்கு கொடுத்துட்டு இப்ப எங்களை ஏமாத்த பாக்குறீங்களா? ஐயோ இல்லங்க, இவங்க கிட்ட என்னத்த பேச்சு? ஏழைங்கன்னா இவங்களுக்கு கிண்டலா போயிடுச்சு. இனிமே இவங்களை நம்புறது வேஸ்ட். வாங்க நம்ம எங்க போய் பேசணுமோ அங்க போய் பேசலாம். ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரு நிமிஷம் மேம், தயவு செஞ்சு நாங்க சொல்றதை கேளுங்க. மீடியாக்கெல்லாம் போகாதீங்க மேம். மேம் உங்களுக்காக தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சுத்தி, எங்க தேடியும் வெண்ணிலா கிடைக்கல. எங்க போனாங்கன்னு ஒண்ணுமே புரியுது. நான் மயங்கி விழுந்துட்டேன். அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. என்னம்மா சொல்ற? ஆமா மேடம், அவங்க சொல்றது உண்மைதான். தங்கச்சி அடிச்சு போட்டுட்டு அந்த ரவுடிங்கெல்லாம் ஃபைலை எடுக்க பார்த்தாங்க. நல்ல வேலை சரியான நேரத்துக்கு நான் அங்கே போனேன். தங்கச்சி அடிக்கிறத பார்த்து அதிர்ச்சியாகி நான் அந்த ரவுடிங்க எல்லாரையும் அடிச்சு போட்டு அப்புறம் தங்கச்சி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு வர்றதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு மேடம். கரெக்டா ஃபைலை கேட்டு வந்திருக்காங்கன்னா இந்த ஃபைலை பத்தி நல்லா தெரிஞ்ச யாரோ தான் அந்த ரவுடிங்களை அனுப்பியிருக்காங்க. அம்மாவை மீடியா முன்னாடி அசிங்கப்படுத்தி அவங்க பேரை கெடுக்க தான் யாரோ இதை பிளான் பண்ணியிருக்காங்க. கரெக்டா வரும். அது மட்டும் யாருன்னு தெரிஞ்சது அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன். இதை நான் தான் பண்ணேன்னு தெரிஞ்சது அவ்வளவுதான். வெண்ணிலா, நீ அந்த ரவுடிங்களை இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பார்த்துருக்கியா? இல்ல மாமா, நானும் அவங்கள பார்த்ததே இல்லை சார். எல்லாருமே புதுசாக இருந்தானுங்க. நமக்கு தெரிஞ்ச யாரோ தான் இதை பண்ணியிருக்காங்க. யாரா இருக்கும்? அது யாருங்கிறது எனக்கு தெரியல. அதான் அவன் நம்ம ஃபேமிலியை வாட்ச் பண்ண அங்கங்க ஆள் செட் பண்ணிருக்கான்ல. எப்படியோ இன்ஃபர்மேஷன் போயிருக்கும். இல்லக்கா, எனக்கு இப்பதான் டவுட்டா இருக்கு. அது அவன்தான் பண்ணானா இல்ல வேற யாராவது பண்ணாங்களான்னு தெரியல. சீக்கிரமா அதை நான் கண்டுபிடிக்கிறேன். எது எப்படியோ எங்க பொண்ணை பத்திரமா காப்பாத்தி அழைச்சிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றிப்பா. நீ வெண்ணிலாவை மட்டும் காப்பாத்தல, சரியான நேரத்துல ஃபைலை கொண்டு வந்து அண்ணாமலையோட மானத்தையும் எங்க குடும்ப கௌரவத்தையும் காப்பாத்திட்டப்பா. ரொம்ப நன்றி. அண்ணா நீங்க பண்ணது சாதாரண உதவி இல்லைன்னா. நிறுத்திடி. என்னடி வார்த்தைக்கு வார்த்தை அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு இருக்க? இவன் என்ன உன் கூட பிறந்தவனா? இவன் யாருன்னு உனக்கு தெரியும்ல. உன்கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணிருக்கான். உன் வாழ்க்கையவே நாசமாக்க நினைச்சிருக்கான். போயும் போயும் இவனை அண்ணான்னு கூப்பிடுற? அக்கா, அதெல்லாம் பழசு. இப்ப அவர் ரொம்பவே மாறிட்டாரு. எனக்கு பெரிய உதவி பண்ணியிருக்காரு. அவர் மட்டும் வரலன்னா நான் இன்னைக்கு உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் அவர் எனக்கு கூட பொறுக்காத அண்ணன் தான். எனக்கு அது போதுமா? எப்போ நான் பண்ண அவ்வளோ பெரிய தப்பை மன்னிச்சு வெண்ணிலா என்ன அண்ணான்னு சொன்னாங்களோ அப்போவே நான் அவங்கள தங்கச்சியை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு தங்கச்சியை காப்பாத்துறது அண்ணனோட கடமை. பாத்தியா அண்ணாமலை, அன்னைக்கு வெண்ணிலா இவனை மன்னிச்சு விடும்போது நமக்கு கூட ஏன் இவன் இப்படி பண்றான்னு தோணுச்சு. ஆனா ஒரு மன்னிப்பு கெட்டவனையும் நல்லவனா மாத்திடும்னு வெண்ணிலா நிரூபிச்சுட்டா. உண்மையிலேயே வெண்ணிலாவை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. நான் இங்க வரும்போது கெட்டவனா தான் வந்தேன்.
ஆனால் இப்போ ஒரு அன்பான தங்கச்சி கிடைச்சிருக்குன்னு சந்தோஷத்தில் போகிறேன். சரி, நான் கிளம்புறேம்மா. அண்ணா ஒரு நிமிஷம். அத்தை, ஒரு மனுஷன் தான் தேவைக்கு எதுவும் இல்லாத போதுதான் தப்பு பண்ணவே ஆரம்பிக்கிறான். ஆனாலும் எல்லாரும் அந்த தப்பை திருத்திக்கிறது இல்ல. ஆனா இவரை திருத்திக்கிட்டாரு. இவரை நாம வேலைக்கு சேர்த்துக்கலாமா? யாரையும் முழுசா நம்ப முடியாது. அவர் பண்ண உதவிக்கு வேணா நம்ம பணம் ஏதாவது கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம். ஆனா வேலையெல்லாம் சரி வராது. மாமா, புராண கதைகள்ல ஒரு திருடன் திருந்துனா அவனை நம்ம பெருமையா பாக்குறோம். அதுவே நம்ம முன்னாடி நடந்தா அவங்கள நம்ம சந்தேகப்படுறோம். அது மாறணும் மாமா. நம்மளோட நம்பிக்கை தான் அவருக்கு ஒரு புது வாழ்க்கையை தரும். ப்ளீஸ், எனக்காக அவரை வேலைக்கு சேர்த்துக்கோங்க. அதெல்லாம் முடியாதுடி. நீ என்ன சொன்னாலும் இவனை என்னால இங்க சேர்த்துக்கவே முடியாது. அக்கா, நீ எதுக்கு இவ்ளோ பிடிவாதம் பிடிக்கிற? பாதிக்கப்பட்ட நானே அவரை மன்னிச்சிட்டேன். நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? வெண்ணிலா, நீ அவருக்காக வேலை கேக்குற சரி, ஆனா அவருக்கு இதுல சம்மதமானு கேட்டியா? எனக்கு சம்மதமா. எனக்கும் ஒரு புது வாழ்க்கையை வாழணும்னு தான் ஆசை. ஆனால் இப்போ என் மேலே நிறைய கேஸ் இருக்கிறதுனால யாருமே எனக்கு வேலை கொடுக்க மாட்டேன்றாங்க. என்னை நம்பி ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா நான் எப்பவுமே உங்களுக்கு விசுவாசமாக இருப்பேன். சரி, நீ இங்கே இரு. கௌதம், சித்தி. இவருக்கு ஏதாவது வேலை போட்டு கொடு. சரிங்க சித்தி. ரொம்ப நன்றிம்மா. அம்மா, உன் பேர் என்ன? வேல்முருகன் சார். எல்லாரும் என்ன வேலுன்னு தான் கூப்பிடுவாங்க. நீ நிஜமாவே திருந்துட்டியா? சார், நான் எவ்வளோ தப்பு செஞ்சுருக்கேன். இப்போ திருந்தி வாழ்கிறதுக்காக தான் ஒரு வாய்ப்பு கேட்குறேன். இன்னிலிருந்து நீ என்னோட டிரைவர். மேம், எனக்கு என்னமோ இது உத்தமன் சார் தான் பண்ணிருப்பாரோன்னு தோணுது மேம். இல்ல மேம், அந்த இலவச கல்யாண பொறுப்பை முழுசா உத்தமன் சார் தான் கவனிச்சாரு. அதான் அவர் தான் பண்ணியிருக்காருன்னு எனக்கு தெரியும்ல.